ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தெரிந்து கொள்வோம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம இந்த வாழைப்பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னடா அந்த வாழைப்பழத்தை வச்சுட்டு ஏதோ காமிச்சிட்ருக்காப்லையே அப்படின்னு நினைக்கலாம். இதை ஃபுல்லாக பாருங்கள், இதில் என்ன சொல்ல வரேன்னு புரியும். இப்போ நம்ம 2 வாழைப்பழம், ஒரு சீப்பு ஒன்று பார்த்துட்ருக்கோம், கொஞ்சமாக இருக்கிறதும் பார்க்குறோம். இதில் ஒன்றில் மருந்து கலந்துருக்கிறது, மருந்தடித்து பழுக்க வச்சுருக்கிறாங்க. ஒன்று நார்மலாக பழுத்துருக்கு. முதல்ல மருந்து அடித்து பழுத்திருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதுதான் நம்ம அதை பார்க்குறோம். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, மருந்து அடிச்சிருந்ததில் அந்த காம்பும் பழுத்துரும். நல்லா உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த காம்பும் பழுத்துரும். இது இப்போ நம்ம தைப்பூசத்துக்காக அர்ஜென்ட்டுக்காக வாங்கினது. அந்த காம்பும் பழுத்துருக்கு பாருங்கள். இந்த மருந்து அடிக்கும்போது அதோடய எஃபெக்ட் அந்த காம்பும் பழுத்துரும். அதுதான் ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு மெத்தடு. இதை நீங்கள் வாங்கும் போதே நல்லா தெரியும், லைட்டாக பழுத்துருக்கும். ஒரு 2 நாள் கூட வச்சுருந்தீங்கன்னா இன்னும் அதிகமாக பழுத்துரும். இப்போ இது பார்க்குறோம். இது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தது. அவங்க தார் வெட்டிட்டு வந்ததுலேருந்து ஒரு 2 சீப்பு கொடுத்தாங்க. அதில் ஒரு சீப்பு தான். இதில் பாருங்கள், அந்த காம்பு பூரா அப்படியே பச்சையாகவே இருக்கும். நல்லா தெரியும், க்ரீனாக இருக்கும், பச்சையாகவே இருக்கும். இது இயற்கையாக பழுத்து வந்ததுனால அது அப்படி இருக்குது. இப்போ பெரும்பாலான நம்ம கடைகள்லாம் பார்த்திங்கன்னா, ஏலம் விடுற மார்க்கெட்டில் அங்கனையே கூட அந்த பழத்தை ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க, மருந்து அடிச்சிடுறாங்க. ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு மீன்ஸ் ஒரு டப்பாவில் கொட்டி தெளிச்சிடுறது, கையால் தெளிக்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் செஞ்சிடறாங்க. அது ஒரு 2 நாளுக்குள்ளே உங்களுக்கு குப்புன்னு பழுத்தணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்ல முத்தின வாழைக்காயாக பார்த்து நீங்கள் சீப்பாக வாங்கிட்டீங்கன்னா கூட ரேட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் பழமும் நல்லா உங்களுக்கு சுவையாகவும் இருக்கும். அதுவாக பழுத்து வரும்போது அது நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ பெஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ட்ராபேக்கெல்லாம் இருக்கும். அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்காது. இனிமேல் வாங்கும்போது அந்த மாதிரி கொஞ்சம் சரியாக கவனித்து வாங்குங்க. உங்கள் ஹெல்த்தை நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால் இது மாதிரி வாழைக்காயாக வாங்கி பழுக்க வைக்கிறதுக்கு பாருங்கள். சும்மா நீங்கள் வச்சுருந்தாலே பழுத்துரும் 2 நாளில். அதான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இன்னொரு யூடியூப்பில் இன்னொரு ஏதாவது ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்கள்கிட்ட நான் பேச வரேன்.